இன்றைய வீடியோவில் ஒரு எக்ஸலண்ட்டான ஃப்ளவர் பார்க்க போகிறோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அடினியம். இந்த அடினியம் பூக்கள் பூத்துதுன்னா 10 நாட்களுக்கு கூட வாடாமல் செடியில் அப்படியே இருக்கும். அதன் பிறகு உதிருமே தவிர காயாது. இப்படிப்பட்ட அடினியம் செடிகள் இந்த வெயில் காலத்தில் அதிகமாக பூத்துருங்க. எவ்வளோ அழகான மஞ்சள் நிற அடினியம் பூத்துருக்கு. இந்த சீசனில் விதைகளும் வைக்க ஆரம்பிச்சிரும். பூக்களும் பூக்கும், விதைகளும் வைக்க ஆரம்பிச்சிரும். இப்போ நீங்கள் பார்க்குறது பூக்களும் அதற்கான விதைகளும் பார்த்துட்ருப்பீங்க. அடுத்ததாக இந்த கேடக்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி தான், தண்டு பகுதி தான். இதில் ஒரு முக்கியமான ஒரு வளர்ப்பு முறை இருக்குது. இதை இந்த வீடியோவில் எண்டில் பார்ப்பீங்க. பாருங்கள், இவ்வளோ உயரம் வளர்ந்து நல்ல நிறைய பூக்க ஆரம்பிச்சிரும். இந்த விதைகளும் நமக்கு இதிலேருந்து நிறையவே கிடைக்கும். அந்த விதைகளை கொண்டு நாம் மீண்டும் மீண்டும் அடினியம் செடிகளை உருவாக்கி கொள்ளலாம். இந்த அடினியம் விதைகள் நாம் எடுக்கிறதுக்கான முறையை பார்க்க போகிறோம். இதுதான் அடினியம் விதைகள். இந்த விதைகள் இப்படி முற்றிய பிறகு இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்குங்க. இந்த ஒவ்வொரு சீட் பாட்லேயும் நமக்கு ஏராளமான விதைகள் இருக்கும். அதை நாம் பிரித்து எடுத்து பாதுகாத்து வச்சுக்கிட்டோன்னா நம்ம தொடர்ந்து அதை விதைத்து புதிய செடிகளை உருவாக்கிக்கலாம். பல நிறங்களில் பல வடிவங்களில் இருக்கக்கூடிய இந்த சம்மர் முழுவதும் பூக்கக்கூடிய இந்த அடினியம் செடிகளை மிக பாதுகாப்பாக நாம் வளர்க்கணும்னு பெரிய பராமரிப்பு இல்லைங்க. 4 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் ஊற்றினால் போதும், மாதம் ஒரு முறை உரம் கொடுத்தால் போதும். அப்படிப்பட்ட ஒரு மிக 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 எளிமையான வளர்ப்பு முறை கொண்ட இந்த அடினியம் விதைகள் காய்ந்து வெடிச்சிடுச்சுன்னா அதில் பஞ்சு போன்ற அமைப்பு இருக்கிறதுனால பறந்து போயிடுங்க. நாம் அதற்காக இப்படி முற்றியவுடன் அந்த விதைகளுக்கு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிடணுங்க. அப்படி போட்டுட்டோன்னா அது பறக்காமல் இருக்கும். அதே சமயம் விதைகளும் நமக்கு சேஃபாக கிடச்சிரும். இப்போ நீங்கள் பார்க்குற எல்லாவற்றிற்குமே நம்ம ரப்பர் பேண்ட் போட்டுடலாம். முற்றிய பிறகு போடுங்க, பச்சையாக இருக்கும்போது போடணுன்னு அவசியம் இல்லை. இப்படியே தொடர்ந்து எல்லா வித சீட் பாட்டுக்கும் நம்ம போட்டுடுறோம். இல்லைன்னா நம்ம ஒரு விதை கூட பார்க்க முடியாதுங்க. நமக்கே தெரியாமல் ஒரு நாள் வெடித்து பறந்து போயிடும். ஒரே ஒரு விதை கூட கிடைக்காது. அதனால் நம்ம இப்போவே இப்படி போட்டு வச்சிடறோம். இந்த பாதுகாப்பு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கும். அடுத்ததாக இந்த விதைக்குள்ளே சீட்பாட்குள்ளே எப்படி விதைகள் அமைப்பு இருக்குது பாருங்கள். 2 பக்கமும் பஞ்சு போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். அதற்கு இடையில் விதைகள் இருக்கும். அந்த விதைகளை எடுத்து தான் நாம் பாதுகாத்து வச்சு நம்ம அடிக்கடி போட்டுக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறோம், 2 பகுதியிலையுமே இருக்கக்கூடிய பஞ்சு போன்ற ஒரு பகுதியை நாம் எடுத்துட்டு விதைகளை தனியாக பிரிச்சுக்கலாம். இந்த விதைகளை மணலில் நாம் விதைச்சோன்னாலும் நல்ல மண்கலவையில் விதைச்சாலும் அழகாக முளைச்சி வந்துடுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். என்னோடய சேனலில் விதைகள் முளைத்து வந்த வீடியோக்கள் போட்டிருக்கேன், பாருங்கள். இப்படி தாங்க இருக்கும். நாம் எடுக்கும்பொழுது இவ்வளோ தான் விதை இருக்கும். இதை நாம் சேமித்து வைத்து விதைத்து செடிகளை உருவாக்கிக்கலாம். ரொம்ப அழகாக குட்டி குட்டியாக அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பலவிதமான பூக்களில் இருக்கக்கூடிய விதைகளை நாம் சேகரித்து இப்படி அழகான பூக்கள் நம்ம தோட்டத்தில் பூக்கிறதுக்கான ஒரு முறையை நாம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். அதன் பிறகு நல்ல வளர்ந்து 1 வருடமான அல்லது 6 மாதமான செடியை இப்படி மண்ணை விட்டு எடுத்துடணுங்க. எடுத்த பிறகு பாருங்கள், அந்த பச்சை தண்டுக்கு கீழே நீங்கள் பார்க்குற வேருக்குள்ளே, அதாவது மண்ணுக்குள்ளே இருந்த பகுதி எவ்வளோ அழகான ஒரு காட்சி அமைப்பில் இருக்குது பாருங்கள். இதை நாம் மேலே எடுத்து மண்ணுக்கு மேலே வைக்கணுங்க. அழகாக நம்ம கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த உருவத்தை என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். செடியை கட் பண்ணிடணும். மண்ணுக்குள்ளே இருந்த பகுதியை நம்ம வாஷ் பண்ணி சின்ன சின்ன வேரெல்லாம் கட் பண்ணி அதன் பிறகு அடிப்பகுதியை மட்டும், அடியில் இருக்க வேரை மட்டும் நம்ம வச்சா போதும். இப்போ எல்லா செடிகளுமே இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே மண்ணில் இருந்த ஒரு பகுதியை எடுத்து வாஷ் பண்ணி
அதன் பிறகு மண்ணுக்கு மேலே அந்த பகுதியை வச்சு அடிப்பகுதியை நம்ம கொஞ்சமாக தான் மண்ணில் வைக்கிறோம். அதுவே போதுமானது. அது நல்லா அதுவே பிடிச்சிக்கும் மண்ணில். இப்படி தாங்க கேடக்ஸ்னு உருவாக்கப்படுது. நீங்களும் இந்த 2 முறைகளையும் பயன்படுத்தி அடினியம் செடிகளை வளர்க்கலாம். தேங்க்யூ.